தம்பி உங்க பேர் என்னது? ரஞ்சித் குமார் மேம். ஏன்பா இவ்வளோ அழறீங்க? இவங்க வந்து பெரியவங்க தான் எல்லாம் பார்த்து மேரேஜ் பண்ணாங்க. இதுக்கு எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சென்னை வந்து இவங்க அப்பாவும் இவங்க பெரியப்பாவும் தான் வந்து என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு 1 ஹவர் என்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாம் கேட்டாங்க மேம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் 1 டே விட்டு அம்மாட்ட பேசினாங்க. அதுக்குள்ளே வேறு இடத்துலேருந்து எனக்கு அலைன்ஸ் வரவும் அம்மா அங்கே பார்க்கலாங்குவோம், இல்லை நம்மளே பார்த்து பண்ணி பேசிடலாம் பண்ணிக்கலாங்கும் ஓகேன்னு பண்ணி வச்சாங்க அம்மா. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மேரேஜ் 23 பிப்ரவரி 2015 ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 3 நாளுக்கு டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் டேட் வரல. சரி வரலங்க, நாங்கள் அது கன்சீவாக இருக்குன்ட்டு அம்மானாலாம் ரொம்ப அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. சரி கன்சீவாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு இன்னொன்று மந்த்து போவோம். அதுக்குள்ள உங்கள் தஞ்சாவூர் நேட்டிவில் அழைச்சிட்டு போய் பார்த்தாங்க. பார்க்குறப்ப இதுக்கு வந்து என்னென்னா இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதுக்கு வந்து டேட்டு வராது, நார்மலாக வராது, டேப்லெட் போட்டால் தான் வரும், மறைச்சி தான் பண்ணியிருக்காங்க. பட்டு அங்கே பார்த்ததுக்கப்புறம் சுகர் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து இதுக்கு டேட்டு வரல, நாங்கள் வந்து சரி பண்ணிடுறோம் அப்படின்னு ஏதோ சால்சாப்லாம் சொன்னாங்க. நானும் எங்கள் நேட்டிவில் நான் எங்கள் ஏரியாவிலையும் ஒரு 2-3 டாக்டர் வச்சு நானும் பார்த்தேன். ஆனால் யாருமே உங்களுக்கு இதுமாரி டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும், இந்தமாரி ப்ராப்ளங்கிற என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. அதுக்கு காரணம் இதுகிட்ட விசாரிக்கிறப்ப சொல்லிடுது என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது அப்படின்ட்டு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1.5 வருஷம் இல்லை 1.25 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே இப்போ தெரியும் இந்தமாரி தான் ப்ராப்ளம்னு. அதை அவங்க அப்பாட்ட கேட்குறேன். அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்கள் பையன் ஒரு பையன் வச்சுருக்காரு, ஒரு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு. நான் பண்ண மாட்டேன், அவர் பையனுக்கு பண்ண மாட்டாரான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்குறேன், என்ன என் பொண்ணு நான் தானே உன்னை ஏமாற்றி பண்ணேன், நான் தானே செலவு பார்க்குறேன், நான் தானே உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் எல்லாம் பண்ணுறான், அவன் வேலையை பாரு, வாடா போடா அப்படின்னு சொல்லி இவருக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. இதுகிட்ட ஒய்ஃபுக்கிட்ட உன் புருஷனை விட்டு ஆள் ரெடி பண்ணிட்டேன், ஆள் வந்துக்கிட்டு இருக்கு, என்ன நீ எங்கடா இருக்க சொல்கிறா, நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் இந்த மாதிரி அப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, இவங்க ஃபோனில் பேசுறதெல்லாம் தெரியும் மேம், அதாவது ஃபோனில் வந்து நான் பேசுறது எல்லோரும் பேசுறது ரெக்கார்ட் ஆகும், அது வந்து இவங்க இவங்க பாட்டு சாங் கேட்டுட்டு இருக்கவும் அது வரவும் வந்து இவங்கள்ட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். இவங்க கேட்டாங்க, நான் அதுக்கப்புறம் அப்பயும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், டேப்லெட்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப மறைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தாங்க எனக்கு ப்ராப்ளம், அதனால தாங்க வராது அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி நீ முன்னாடியே சொல்லியிருந்தானே நான் வேறு இடத்துல பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வார்த்தை கூட என்னை அடிக்கல திட்டல, ஒரு வார்த்தை கூட என்னை பேசலை. எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், அப்பா இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரி நான் மாதம் குளிக்கிறதுலாம் வந்து தெரிஞ்சு போச்சுப்பா, மாத்திரை போட்டு தான் குளிப்பேங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறேன். அதுக்கு தான் நான் மாதம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், அப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வார்த்தை, நீ எங்கள் வாழ வேணாம், கிளம்பி வந்துரு வீட்டுக்கு, எங்கள் வாழ வேணாம், கிளம்பி வீட்டுக்கு வந்துரு. அவர் இந்த பொண்ணை வாழ வைக்க கொஞ்சம் கூட அக்கறையோ, நம்ம பொண்ணு வாழ்க்கை அப்படி போதோ, நம்ம பொண்ணை அப்படி பார்த்து பண்ணி வச்சோமே, இந்தமாரி 1.5 வருஷத்துக்கு டைவர்ஸ் ஆகிற சூழ்நிலை இருக்குன்னு கொஞ்சம் கூட துளி கூட ஒரு அக்கறையோ ஒரு கவலையோ கிடையாது. நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க? நான் வந்து அதோட வாழ்கிறதுக்கு ஐடியாவில் தான் அதனால தான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் மேம். அவங்க அப்பா செய்ய மாட்டுறாரு, வசதி இருக்குது, 3 வேலை நிலம் வச்சுருக்காரு, 2.5 ஏக்கர்கிட்ட ஃப்ளாட் வச்சுருக்காரு, காரு டிராக்டர் நல்லா வசதி இருக்குது, செய்ய மாட்டுறாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்,
முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.